ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குனா ப்ரோமோ பார்க்கலாமாங்க. எங்கள் தமிழ் செல்வி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாலுமே அங்கே ஒரு சைடு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கருப்பு கிட்ட எங்கள் அப்பத்தாவுமே சொல்கிறாங்க, எங்கள் தமிழ் செல்வி ஒன்றுமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா வந்து கருப்பு கிட்ட கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மெல்லாம் பண்ணிடுச்சு, தமிழ் செல்வி வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நான் இறந்ததுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நான் இது மாதிரி அழுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க எல்லாருமே நான் சொன்னதை ஒன்று விடாமல் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் தமிழ் செல்வி வந்தானா என் தங்கு பெட்டிகளில் இருக்கிறத எடுத்து படித்தாங்கன்னா அவங்க கடைசி ஆசையாக அது மட்டும் எனக்கு நிறைவேற்றிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதுமானது. நம்ம இவ்வளோ பிளான் போட்டோம், அது நடக்கலைன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா கருப்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சன்னியாசியும் ராஜாங்கமும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஈஸ்வரியும் சித்ராவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அழுவாமல் சைலண்டாகவே உக்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாமளே நினச்சிட்டு இருந்தோம் இந்த கேள்வியை நம்ம எப்போ போட்டு தரலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டாங்க. நம்மளுக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு இந்த ஒரு காரணமே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே அதை அப்பத்தாவும் பார்த்து கல் நெஞ்சிக்காரிங்க, நான் செத்து கூட உட்காந்து ஒரு சொட்டு தண்ணி கண்ணிலேருந்து வருதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே மனசில் நினச்சிட்டு இருந்தாலுமே தமிழ் செல்வி அங்கே ஓடி வந்து அப்பத்தா என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி இப்படி அழுறதை பார்த்துட்டு அப்பத்தாவிலையுமே பார்த்தீங்கன்னா அழுகிறத கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை நினச்சி என்கிட்ட காத்தால தானே அப்பத்தா நீங்கள் பேசுனீங்க, அதுக்குள்ளே இது மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி இப்படி சொல்லி சொல்லி அழவும் உடனே பார்த்தீங்கன்னா அப்பத்தா எப்படி அழுறாங்க தமிழ் செல்வி. ஆனால் இவளை விட்டுட்டு நான் எனக்கு போகிறது கூட மனசு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே எங்கள் ஈஸ்வரியும் சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா இவளை பார்த்துட்டு ரொம்பவே கோபமாகவும் இங்கே எதுக்குடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பத்தாவை பார்க்குறதுக்கு யார் அனுமதிக்கணும், நான் வந்து பார்ப்பேன் எங்கள் அப்பத்தாவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஈஸ்வரி நீ இந்த வீட்டுக்கு உள்ளே வரத்துக்கு உனக்கு அருகதையே இல்லை, இந்த வீட்டை விட்டு வெளியே போடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னீங்க, அவள் இந்த வீட்டுக்குள்ளேயே கால் வைக்கக்கூடாது, இவளால் தான் பாதி கவலைப்பட்டு அப்பத்தா இது மாதிரி செத்து போயிட்டாங்க. ஆனால் இவளை வீட்டிலே சேர்த்தக்கூடாது, வெளியே போடி தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாபத்திரியும் ஈஸ்வரியும் சொல்லவும் உடனே பார்த்தினாங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக வந்துடுது. அவள் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கும் மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா மனசில் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் கேட்கவும் உடனேங்க என்னென்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரி கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அவள் எதுக்கு வெளியே போகணும், அவள் அப்பத்தா இறந்ததுக்காக வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கா, அவளை நீங்கள் வெளியே என்னத்துக்கு தொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரியும் பயங்கரமாக கத்துறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் கேட்க முடியாது, அவள் தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வெளியே போக மாட்டா, அவள் இங்கே தான் இருப்பாள், வேணும்னா நீங்கள் இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இங்கே பார்த்துட்டு இருந்தாலுமே உடனே அவள் உள்ளே இருந்தான்னா இல்லைண்ணா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பித்திரியுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடுறாங்க. எப்படியோ இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சைலண்ட்டாக ஆனாலுமே இங்கே நம்ம இதுக்கு மேலே பேசினா நம்ம இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டாங்க, நம்ம சைலண்ட்டாக ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட ராஜாங்கமும் சொல்கிறாங்க, அத்தையோட அப்பத்தாவோட அங்கே டங்கு பெட்டி இருக்குல்ல அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்பத்தா படிக்க சொன்னாங்க, அது நீ சேது போய் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே பார்த்தீங்கன்னா சேதுவுமே போய் எடுத்துகிட்டு வரத்துக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.